வில்லன்கிற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க தங்கராஜை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரோட்ல போய்கிட்டு இருக்காரு தங்கராஜ். அப்போ சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட ஓட்டிக்கிட்டு இருக்க தன்னோட டிரைவர் கிட்ட சொல்கிறாரு, இதை பாரு, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தான் போட்டிருந்த கருப்பு நிற கூலிங் கிளாஸை கலட்டி வில்லத்தனமாக பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட் சைடில் அதே சிக்னலில் அழகுமதி வேற ஒரு ஆண் கூட பைக்கில் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு அங்கே சரி வண்டியை விடு போகலாம் அப்படின்னு தன்னோட டிரைவர் கிட்ட சொல்கிறாரு. அதே சமயம் அழகுமதி அங்கேருந்து சிக்னல் கிளியர் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் காலேஜ்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹெச்ஓடி மேடம் சொல்கிறாங்க, சாரி அழகுமதி, நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி நைட்டு 9 மணி ஆனாலும் NBA ஒர்க் அண்ட் அஃபிலியேஷன் ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டு போங்கம்மா. ஏன்னா இன்னும் 2 நாள் அஃபிலியேஷன் வருது. 30% ஆஃப் தி ஒர்க்கை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் சீனியர் ஸ்டாஃப், நான் சொல்லணுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே அழகுமதியோ, எஸ் மேடம், அதனால தான் நான் வீட்டுக்கு போனவ பாதி தூரத்தில் நீங்கள் கால் பண்ண உடனே திரும்பி வந்துட்டேன். நான் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் மேடம் அப்படின்னு சொல்ல உடனே ஹெச்ஓடி மேடம் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் மாமியாரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்லம்மா. ஏன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணுன்னா வீட்டில் ஏதாவது நீங்கள் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஹெச்ஓடி. உடனே அழகுமதியோ, பரவாயில்ல மேடம், நாங்கள் என்ன டெய்லியுமா இருக்க சொல்கிறீங்க? இந்த மாதிரி சமயத்தில் நாங்களும் இருக்கணும், அதுதான் எங்களுக்கான டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேடம். பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தன்னோட ஃபோனை எடுக்கிறாங்க. சரி, சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சுரேஷுக்கும் ஃபோன் பண்ண அதே சமயம் சுரேஷ் அங்கே ஸ்டேஷன்லேயே தன்னோட செல்லை வச்சுட்டு முக்கியமான வேலையாக வெளியில் போயிடுறாரு. அப்போது சரி, இவர் அட்டன் பண்ணல, நம்ம பேசாமல் மலர் அக்காவுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு மலருக்கு ஃபோன் பண்ண மலரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே இருக்குது. அதே சமயம் தங்கராஜ் வேறொரு ஆண் கூட அழகுமதி போனதை பார்த்ததுலேருந்து அப்படியே ஸ்டொமக்கெல்லாம் பேர்ன் ஆகி, என்ன இவளை போய் தப்பானவளை போய் நம்ம ஒரு வேளை அவசரப்பட்டு பழி வாங்கிறதுக்கு வேண்டி நம்ம மாப்பிள்ளை சுரேஷுக்கு கட்டி வச்சிட்டோமோ அப்படின்னு அங்கே சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க அதே சமயம் ரேவதி, என்னங்க இந்தாங்க நல்லா இருக்கான்னு பாருங்க, கூலிங்கா இந்தாங்க ஜிகர்தண்டா, குழந்தைங்க கேட்டாங்கன்னு வீட்டிலையே ரெடி பண்ணுது அப்படின்னு கொடுக்க அப்படியே காலில் எட்டி உதைக்கிறாரு தங்கராஜ். அப்படியே பயந்து போய் பின்னாடி 2 ஸ்டெப் வச்சு கையை தூக்கிட்டு நிற்கிறாங்க ரேவதி. உடனே என்னப்பா தங்கராசு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மாவும் வந்து பேச உடனே ரேவதியை திட்டுறாங்க. என்ன வெளியில் போன ஆம்பளை எந்த மூடில் வந்திருக்கா என்ன ஏதுன்னு தெரியாமல் எடுத்த உடனே ஐஸ்கிரீமு கூலிங்குன்னு கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு இதெல்லாமா சொல்லி கொடுக்கணும், போ இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணு, நான் கேட்குறேன் என் பிள்ளைகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தங்கராசு என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி கோபமாக இருக்க அப்படின்னு சொல்ல உடனே அம்மா இதை பற்றி இப்போ பேச வேண்டாம்மா, நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனை எடுத்து சுரேஷுக்கு ஃபோன் பண்ண சுரேஷ் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்க, எங்கே இருக்க சுரேஷ், இப்போ நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே சுரேஷ் சொல்கிறாரு, மாமா இப்போ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த ஆக்சிடெண்ட் ஸ்பாட்டில் தான் இருக்கேன், ஃபோனை கூட நான் இப்போ ஸ்டேஷன்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ தான் கான்ஸ்டபிளை போய் எடுத்துகிட்டு வர சொன்னேன், பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லை மாமா, நான் இப்போ வச்சிட்றேன், எல்லாத்தையுமே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு அனுப்ப சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா, நான் உங்களை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜும் ஃபோனை வச்சுட்டு, டேய் உன் பொண்டாட்டி வேற எவனோ கூட சுற்றுறத நான் கண்ணால் பார்த்துட்டு வந்திருக்கேன், நீ என்னடானா இப்படி இதை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை விடவே கூடாது அப்படின்னு அவசரமாக போய் காரில் ஏறி உட்கார்றாரு. அதே சமயம் அங்கே வீட்டுக்கு அழகுமலருக்கு ஃபோன் பண்ண மதி அழகுமலர் செல்லு ஸ்விட்ச் ஆஃப்னு வர்றதால சரி இனி என்ன பண்ணுறது, அத்தைக்கு பண்ணனா கண்டிப்பாக அவங்க என்னென்ன பேசுவாங்க ஏதேது பேசுவாங்கன்னு நிச்சயமாக நமக்கு தெரியாதா என்ன, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நேராக தங்கராஜ் வந்து வீட்டுக்கு முன்னாடி கார் நிற்கிறாரு. நிறுத்தி இறங்கி வர உடனே அங்கே ஓடி போய் ராஜலட்சுமி, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இப்போ தானே ரேவதியை கூட்டிகிட்டு போனீங்க, அதுக்குள்ளே திரும்பவும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே அங்கே எதுவுமே பேசாமல் வந்து கால் மேலே கால் போட்டு அப்படியே வாய் மேலே கை வச்சு அமைதியாக உட்காந்துருக்காரு. எப்பவும் போல் பேசுனா தன்னோட கௌரவம் குறைஞ்சிரும்னு அவராக நினச்சிக்கிட்டு. அதே சமயம் மலரு
காஃபி கொண்டு வா, மாப்பிள்ளை வந்திருக்காருல்ல அப்படின்னு ராகவனும் வர, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு கண்ணாடியை கலட்டி கீழே வச்சுட்டு ராகவனும் உட்காந்து பேசுகிறாரு. அதே சமயம் எங்க சுரேஷ் பொண்டாட்டி அழகுமதி வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. சுரேஷ் உடனே இல்லை மாப்பிள்ளை, அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது, இன்னும் காணோன்னு. இந்த அழகு மலர்கிட்ட ஃபோன் பண்ணால் அவள் ஃபோன் ஏனோ சார்ஜ் ஏற மாட்டேங்குதுங்கிறா. சரி என்னோட ஃபோனில் இருந்தாவது பண்ணி பேசிப்பாருன்னு சொன்னால் அதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே இந்தாங்க என்னோட செல்லை நான் பண்ணித்தரேன் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே ராஜலட்சுமியும் வாங்கி, மதி எங்கே இருக்க, இன்னும் வீட்டுக்கு வரலை, மணி 7க்கு பக்கம் ஆகுதுல்ல, என்னதான் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் 7 மணிக்காவது வந்துடுவேன்னு நாங்களும் இது நேரம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், என்ன எங்கே இருக்க அப்படின்னு மிரட்டுறாங்க ராஜலட்சுமி. உடனே நான் சொல்லலான்னு நினச்சேன், இங்கே காலேஜ்லேயே ஒர்க் முடியறதுக்கு 9 மணி ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமியோ வாயா அடிச்சுக்கிட்டு, என்னடி சொல்கிற, 9 மணி வரைக்கும் அந்த காலேஜ் இருட்டுக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வேலை செய்வேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே அப்படியே கண்ணெல்லாம் செவக்க வில்லத்தனமாக முறைக்கிறாராமா தங்கராஜ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முறைக்க, உடனே இந்தாங்க மாப்பிள்ளை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, நீங்களே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க ராஜலட்சுமி. அதே சமயம் தங்கராஜ் வாங்கி பேசுகிறாரு. இனிமேல் நீ வரவே வேண்டாம், அந்த காலேஜ்லேயே இருந்துக்க, உன்னையும் சுரேஷையும் அத்து விட்டுலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன அத்து விடுறீங்களா, யார் நீங்கள், எதுக்கு என்னோட வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மதி. நான் யாரா, வா வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட, அதே சமயம் ராஜலட்சுமி சொல்கிறாங்க தங்கராஜ் கிட்ட, மாப்பிள்ளை இதுக்குத்தான் கொஞ்சம் அவசரப்படாமல் சுரேஷுக்கு நிதானமாக நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாங்கிறது. இப்போ பாருங்க அடங்காப்பிடாரித்தனமாக வேலைக்கு போயே தீர்வேன்னு ஒத்த காலில் நின்று போனா சரின்னு போய் தொலைகிட்டோன்னு விட்ட பாவத்துக்கு இப்போ பார்த்தா 9 மணிங்கிறா, இன்னும் 1 வருஷம் 6 மாதம் போனால் நான் அங்கேயே இருந்துட்டு 2 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லுவா. இதெல்லாம் குடும்பத்துக்கான பிள்ளையா மாப்பிள்ளை, நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ளை, எங்கள் வயிறு வாயெல்லாம் வேகுது மாப்பிள்ளை, இப்படி ஒருத்தியை கட்டி வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணுறாங்க ராஜலட்சுமி. உடனே அழகு மலரோ, அத்தை கண்டிப்பாக மதி ஏதாவது வேலை இல்லாமல் அப்படி சொல்ல மாட்டா, நீங்கள் அவசரப்படாதீங்க அத்தை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமியும் யாருக்குடி பயம், எனக்கெல்லாம் பயம் இல்லை, நானும் ஒரு பொட்டை பிள்ளைய பெற்று வளர்த்துனவ தானே, என் பிள்ளை ரேவதி எல்லாம் கரெக்டாக 4 மணி 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவா, வீட்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் படியை தாண்ட மாட்டா, அப்படி வளர்த்தோம் அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜோ, அதானே நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு அதுதானே வழக்கம், சுரேஷ் வரட்டும் 2ல் 1 முடிச்சுட்டு தான் நான் இங்கேருந்து போகிறதா இருக்கேன், ஏன்னா இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இன்னொருத்தர் கூட பைக்கில் போன அழகுமதியை காமிக்கிறாரு. அவள் காலேஜில் தான் இருக்காளா இல்லை வேற எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்காளாங்கிறது நம்மளுக்கு எப்படி அத்தை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் புதிர் போடுறாரு. என்ன மாப்பிள்ளை இவ வேற ஒருத்தன் கூட பைக்கில் போறா, இதை எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு ராகவனும் கேட்க, நான் அந்த வழியாத்தான் ஒரு ஜோலியை முடிச்சுக்கிட்டு வந்த மாமா, சிக்னலில் பார்த்தா வேற ஒருத்தன் கூட பைக்கில் போய்கிட்டு இருக்கா, அதனால தான் எதுக்கும் சாட்சிக்கு அவள் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சாட்சி வேணும்னு தான் இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவே நைட்டு 9 மணி ஆகிடுது. மதி சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்து ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு, சாரிக்கா நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நீங்களே டின்னர் செய்ய வேண்டியதா போச்சுல்ல அப்படின்னு யதார்த்தமாக பேச, இனிமேல் நீ என்னைக்குமே செய்ய வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல, எவன் கூடடி சுற்றிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. மதி சொல்கிறாங்க, இதை பாருங்க தப்பாக பேசாதீங்க, நான் காலேஜ்லேருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமாக ஆட்டோ பிடிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை அனுப்பிச்சி வைக்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட் மூலமாக திரும்ப வந்து சேருமா, சீக்கிரமாக நிறைய ஒர்க் இருக்குது, திடீர்னு இன்வெஸ்டிகேஷனுக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஹெச்ஓடி சொன்னதுக்கப்புறமா திரும்ப போக வேண்டியதாக போச்சுன்னு ஓங்கி அறையிறாங்க மதி.